ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு தீபாவளி நாளா எல்லாருமே இன்னைக்கு தீபாவளி சிறப்பாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. எல்லாருக்கும் நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சார்பா எல்லாருக்குமே தீபாவளி தின நல்வாழ்த்துக்கள். நல்ல பாதுகாப்பாகவும் சந்தோஷமாகவும் தீபாவளியை கொண்டாட வாழ்த்துக்கள். அதே போல் ரொம்ப பசங்களுக்கெல்லாம் பட்டாசு கொடுக்கறது பார்த்து பத்திரமா கொடுங்க. ரொம்ப சேஃப்டியாக இருங்க. பட்டாசு வெடிக்கிறப்போ மறக்காமல் குழந்தைங்களுக்கு செப்பல் மறக்காமல் போட்டு விட்டுக்கோங்க. நீங்களுமே போட்டுக்கணும். ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சுட்டு அந்த கம்பி மத்தாப்பெல்லாம் போடுவோம்ல, அதை அதில் போடுங்க. இல்லைன்னா மணல் பக்கத்தில் வச்சு அதில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரிலாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸு தான் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நானும் என் சார்பாக சொல்லணும் அப்படிங்கிறது என்னோட கடமை. அதனால நான் சொல்லிட்டு இருக்கேன். சந்தோஷமாக பத்திரமா பாதுகாப்பாக தீபாவளி கொண்டாடுங்க. அதே சமயம் இன்னைக்கு நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் ஒரு வெஜ் லஞ்ச் மெனு நம்ம பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இது போல் உங்களுக்கு இது ஒரு சின்ன ஐடியாவாக தான் இருக்கும். இது போல் உங்களுக்கு செய்யணும்னா நீங்களும் இது போல் பார்த்து செய்யுங்க. அதே போல் மறுபடியும் சொல்கிறேன், தீபாவளி தினத்தை ரொம்ப சிறப்பாகவும் பாதுகாப்பான முறையிலையும் கொண்டாடுங்க. வெஜ் லஞ்ச் மெனு என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். சாதம், கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சாம்பார், வெண்டைக்காய் புளிக்குழம்பு, ரசம், பாயசம், உருளைக்கிழங்கு வறுவல், முட்டைக்கோஸ் பொரியல், கேரட் பீட்ரூட் கூட்டு, பருப்பு வடை, அப்பளம். இதுதான் இன்றைக்கி நம்ம பண்ண லஞ்ச் மெனு. சாம்பார் பண்ணுறதுக்கு 1 டம்ளர் துவரம் பருப்பை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். 6 பூண்டு பல், சின்ன வெங்காயம் ஒரு 10-15 போட்டுக்கலாம். பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சின்ன வெங்காயம் பிடிக்கல அப்படின்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. தக்காளி 2, உருளைக்கிழங்கு 1, 2 கத்திரிக்காய். நான் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டு தான் சாம்பார் செய்கிறேன். உங்களுக்கு எந்த காய் விருப்பமோ அந்த காய் போட்டு சாம்பார் செஞ்சுக்கோங்க. மஞ்சத்தூள், தேவையான உப்பு, சாம்பார் தூள் 3 ஸ்பூன், சாம்பாருக்கு தேவையான தண்ணி, கொஞ்சம் எண்ணெய். பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதை கலந்துடலாம். ரொம்ப சிம்பிளாக இந்த சாம்பார் பண்ணிடலாம். அவசரத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் சாம்பார் செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியாகும். நிறைய சமைக்கிறீங்க அப்படின்னு இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் ஒன்றா போட்டு விசில் விட்டு இறக்கிட்டிங்கன்னா ஒரே விசிலில் உங்களுக்கு சாம்பார் ரெடி ஆயிரும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். எல்லாமே கலந்து விட்டதுக்கப்புறம் தான் நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணியிருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் மூடி போட்டு விசில் விட்டு 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சாம்பாருக்கு 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணி வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், சாம்பாருக்கு காய் எல்லாமே எப்படி சூப்பராக வெந்திருக்கு. ஒரேதாக போட்டு விசில் விட்டுட்டா போதும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நீங்கள் சாம்பாருக்கு புளி சேர்த்துக்குவீங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி கொதிக்க வச்சு கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்துட்டு கொஞ்சம் மல்லித்தலை. இந்த புளி வாடை போகிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். புளி ஊற்றி நல்லா வெந்துருச்சு. இப்போ சாம்பாரை இறக்கிட்டு தாளிச்சிக்கலாம். சாம்பார் தாளிக்க எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து, வேறு எதுவும் சேர்த்துக்க வேணாம், கடுகு உளுந்து மட்டும் போதும். பொரிஞ்சதுமே கருவேப்பிலை. இதை சாம்பாரில் ஊற்றிக்கலாம். சாம்பாரில் ஊற்றிடலாம். தாளித்து ஊற்றுனதுமே சாம்பாரை மூடி வச்சிடணும். அப்போ தான் அந்த சாம்பாரோட மனம் வெளியில் போகாமல் சூப்பராக இருக்கும் மனமாக. சாம்பாருக்கு அப்புறம் புளிக்குழம்பு வச்சுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய், வெண்டைக்காய் வதக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 100 கிராம் வெண்டைக்காயை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதை வறுத்து எடுத்துக்கலாம். வெண்டைக்காயை வலுவலுப்பு போகிற வரைக்கும் இந்த போல் வதக்கி எடுத்துக்கணும். இப்போ வதக்கியாச்சு, எடுத்துக்கலாம். அடுத்து குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே வெந்தயம், கடுகுலாம் போட வேண்டாம், வெந்தயம் போட்டுக்கோங்க. பொரிஞ்சதும் கருவேப்பிலை, வெங்காயம், 2-3 பூண்டு பல், சின்ன வெங்காயம் 2-3, வெங்காயம் வதங்கினதுமே 2 தக்காளி அதை சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கினதும் வெண்டைக்காய், வெண்டைக்காயும் தக்காளியும் கலந்து விட்டுட்டு
குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் குழம்புத்தூள் சேர்க்குறேன். அதையும் எண்ணெயில் போட்டு வதக்கிக்கோங்க. மசால் போட்டு வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. அவ்வளோதான், இந்த அளவுக்கு தண்ணி போதும், வேண்டாம். ஒரு 4 நிமிஷத்துக்கு குழம்பை வேக வச்சுட்டு இறக்கிக்கலாம். வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கி வச்சிடலாம். அடுத்து கூட்டு பண்ணிக்கலாம். கூட்டுக்கு தேவையான எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து, கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய். வெங்காயம் வதங்கிருச்சு. ஒரு பீட்ரூட்டு 2 கேரட்டை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு. ஒரு 1/2 டம்ளர் பாசிப்பருப்பை கழுவி எடுத்திருக்கேன், அதையும் காய் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து காய் பருப்பெல்லாம் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். பருப்பு காயெல்லாம் நல்லா வேகட்டும். பருப்பு வந்து நல்லா குலைவாக வேகணும். இப்போ மூடி வச்சிடலாம். காய் வேகிறதுக்குள்ளே தேங்காயெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு 5 ஸ்பூன் தேங்காய் எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 5 பல் பூண்டு. இதை 1 பாதியமாக அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது, தண்ணி ஊற்றாமல் 1 பாதியமாக அரைச்சிக்கலாம். பீட்ரூட்டு, கேரட்டு, பருப்பெல்லாம் நல்லா குலைவாக வெந்துருச்சு. இப்போ இதில் அரைச்சோம் இல்லையா தேங்காய், ஜீரகம், வெள்ளைப்பூண்டு, இதை இது கூட சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். இப்போது தேங்காய் போட்டு அதிக நேரம் வதக்க வேணாம். லைட்டாக ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கிட்டால் போதும். அப்போ தான் அந்த மணம் அப்படியே நிற்கும் கூட்டில். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இறக்கிக்கலாம். அடுத்து கோஸ் பொரியலுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்படி கடுகு உளுந்து, கருவேப்பிலை, வெங்காயம், வெங்காயம் வதங்கினதும் முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ முட்டைக்கோஸ், முட்டைக்கோஸ் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பாசிப்பருப்பு கழுவி சேர்த்துக்கிறேன். ஊற வைக்கலாம் கூடாது, கழுவினா போதும். இதில் கடலைப்பருப்பு கூட கொஞ்சம் வேக வச்சு சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு, காரத்துக்கு பச்சை மிளகாய், கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து அதிகம் சேர்த்துக்காதீங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் கலந்துடலாம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் அந்த முட்டைக்கோஸோட கலர் மாறாமல் அதே கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய மஞ்சத்தூள் சேர்த்துட்டிங்கன்னா முட்டைக்கோஸ் வந்து ரொம்ப மஞ்சள் கலர் ஆயிரும். இது வந்து நல்ல ஒரிஜினல் கலர் போலயே இருக்கும். அதனால் லைட்டாக சேர்த்துக்கிட்டால் போதும். கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வத்துற வரைக்கும் வேகட்டும். முட்டைக்கோஸ் பொரியல் வந்து தண்ணி வற்றி நல்லா வெந்துருச்சு. எப்பயுமே முட்டைக்கோஸ் வந்து ரொம்ப குலைவாக வேகக்கூடாது. இந்த மாதிரி 3/4 பக்குவத்துக்கு வெந்தால் தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் தூவிக்கலாம். கொஞ்சம் தேங்காய் தூவிட்டு அதையும் பிரட்டிக்கலாம். எப்பயுமே பொரியலுக்கு தேங்காய் போடுறப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா வெந்து போயிடும் தேங்காய். தேங்காய் போட்டு நல்லா கலந்தாச்சு. பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கிக்கலாம். அடுத்து வறுவல் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம்.
உருளைக்கிழங்கு போட்டதுக்கப்புறம் 4 பூண்டு பல்லை இது போல் தட்டி சேர்த்துக்கிட்டேன். தேவையான உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். தண்ணி ஊற்றாமல் இந்த எண்ணெயிலேயே வேக வச்சுக்கலாம். உருளைக்கிழங்க வறுத்தாச்சு. நல்லா 3/4 பக்குவத்துக்கு வெந்துருச்சு. நல்லா குலைவாக வேக விடாமல் இந்த மாதிரி 3/4 பக்குவத்துக்கு வேக வச்சுட்டு பாருங்கள், நல்லா வெந்திருக்கா. இந்த மாதிரி வேக வச்சுட்டு கொஞ்சம் குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம குழம்புக்கெல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த குழம்புத்தூள். தூள் போட்டு நல்லா கலந்துடலாம். மசால் பொடி போட்டதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். இப்போ நான் சிம்மில் தான் அடுப்பு வச்சுருக்கேன். மசாலா கலந்தாச்சு, மூடி வச்சிடலாம். உருளைக்கிழங்குல இந்த மசால் பிடிக்கிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு வறுத்துட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்க வறுத்தாச்சு, அவ்வளோதான். இப்போ இறக்கிக்கலாம். ரசத்துக்கு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிட்டு அது கூடயே 3 தக்காளி போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். ரச பவுட்ரு பண்ணுறதுக்கு ஒரு 5 பூண்டு பல் எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 2 வரமிளகாய். மிளகாய் நம்ம காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சிக்கலாம். ரசத்துக்கு அரைச்சாச்சு. ரசம் தாளிச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், ரசத்துக்கு அரைச்ச பவுட்ரு எல்லாத்தையும் எண்ணெயில் லைட்டாக வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் புளி கரைச்சாலும் ஊற்றிடலாம். அவ்வளோதான், வதக்கியாச்சு. இப்போ தக்காளியும் புளியும் சேர்த்துக்கலாம். இனி கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் மல்லித்தழை, தேவையான உப்பு. அவ்வளோதான் ரசத்துக்கு. இப்போ இது நல்லா நுரக்கட்டி வரவும் இறக்கிக்கலாம். ரசம் வந்து நல்லா நுரக்கட்டி வந்துடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணியாச்சு. ரசம் ரெடி ஆயிடுச்சு. இறக்கிக்கலாம். வடைக்கு பட்டாணி பருப்பு ஊற வச்சு நல்லா ஊறிடுச்சு. கடலைப்பருப்பு போடாமல் பட்டாணி பருப்பில் தான் இன்றைக்கி வடை செய்ய போகிறேன். இப்போ நல்லா ஊறி இருக்குது. அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. தண்ணியெல்லாம் ஊற்றிடக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். 1/4 கிலோ பருப்பு இது. வடைக்கு அரைச்சி எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா மறுநாள் கூட நம்ம வடை செஞ்சுக்கலாம். அதனால தான் நான் கொஞ்சம் நிறையாவே வடைக்கு போட்டிருக்கேன். 1/4 கிலோ கிட்ட. ஒரு 4 பூண்டு பல், காரத்தை பொறுத்து பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு. இப்போ இதை அரைச்சிடலாம். அரைக்கிறப்போ ஒன்றும் பாதியமாக அரைக்கணும். வலுவலுப்பாக அரைச்சிடாமல் பருப்பு வந்து 1 2 முழுசாக இருக்கணும். அரை அரையாக உடஞ்சிருக்கணும். அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. வலுவலுப்பாக அரைச்சிடக்கூடாது. இப்போ இதை அரைச்சிடலாம். வடைக்கு அரைச்சாச்சு. இது போல் பாருங்கள், பருப்பு வந்து முழுசாகவும் இருக்குது, அரைஞ்சும் இருக்குது. அந்த மாதிரி தான் அரைச்சிக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். சோம்பு, பச்சை மிளகாய் எல்லாம் நம்ம உள்ளேயே போட்டு அரைச்சிட்டதுனால தனியாலாம் சேர்க்க தேவையில்லை. கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தழை, ஒரு 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள். இதை கலந்துடலாம். அரிசி ஊற வச்சு அரிசியும் ஊறிடுச்சு. வடை பண்ணுறதுக்குள்ளே சாப்பாடையும் ஒரு பக்கம் வச்சு விட்டோன்னா அதுவும் ஆயிரும். தேவையான உப்பு, குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். வடைக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயறதுக்குள்ளே வடை தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி உள்ளங்கையில் வச்சு இந்த 3 விரலை வச்சு இப்படி அமுத்துனீங்கன்னா வடை வந்துடும். இந்த மாதிரி ஒன்றா எடுத்து வச்சுக்கோங்க. வடைக்கு தட்டி வச்சாச்சு. பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. வடை போடுறதுக்கு முன்னாடி அப்பளத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்பளம் பொரிச்சிருச்சு. இப்போ வடையை போட்டு எடுத்துடலாம். ஒவ்வொரு வடையாக போடுங்க. வடையை போட்டதுமே திருப்பி போடக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் மேலே எலும்பி வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம்.
நல்லா வடை வெந்து கலர் மாறி வரட்டும், எடுத்துக்கலாம். வடை வெந்து நல்லா கலர் மாறி வந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். வடை எடுத்தாச்சு. பாயசம் செய்கிறதுக்கு பால் ஊற்றிக்கலாம். ஒரு லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். தண்ணி எதுவுமே நம்ம இதில் சேர்த்துக்க மாட்டோம். வெறும் பாலில் பாயசம் பண்ண போகிறோம். பால் ஊற்றுனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பால் வந்து கொதிக்கட்டும். ஜவ்வரிசியை வறுத்துக்கலாம். இப்போ ஜவ்வரிசி வந்து வெடித்து நல்ல வெள்ளை கலராக வரும், அந்த வரைக்கும் வறுத்துக்கலாம். கண்ணாடி போல் இருந்த ஜவ்வரிசி பாருங்கள் வெள்ளை கலராக மாறிடுச்சு. இது போல் வறுத்துட்டு நம்ம ஜவ்வரிசியை வேக வச்சோம்னா சீக்கிரமாக ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துலேயே சூப்பராக வெந்துடும். அவ்வளோதான். இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அடுத்து நெய் ஊற்றிக்கலாம். சேமியா வறுக்கிறதுக்கு 100 கிராம் ஜவ்வரிசிக்கு 100 கிராம் சேமியா சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்துக்கணும். இப்போ தனியாக எடுத்துடலாம் சேமியாவை. பால் வந்து நல்லா பொங்கி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் சேமியா சேர்த்துக்கலாம். அடுத்து ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசியை வறுத்துட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஜவ்வரிசியும் சேமியாவும் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா சர்க்கரையெல்லாம் சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசியும் சேமியாவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 லிட்டர் பாலுக்கு நான் வந்து 200 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை போட்டு சர்க்கரை கலந்துருச்சு. இப்போ இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். 3 ஏலக்காயை பொடி பண்ணி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். பாயசத்தை இறக்கிட்டு முந்திரி திராட்சை வறுத்து கொட்டிக்கலாம். இப்போ பாயசத்துக்கு முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம். சேமியா வறுத்த அதே நெய்யை அடுப்பு வச்சுக்கலாம். காஞ்சிருச்சு. அதில் முந்திரி பருப்பு, இப்போ வறுத்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணியாச்சு. இதே நெய்யோடையே பாயசத்தில் ஊற்றிக்கலாம். நெய்யோடையே சேர்த்துக்கோங்க. பாயசம் அப்போ நெய் மணத்தோடு இருக்கும். அவ்வளோதான். சேமியா ஜவ்வரிசி பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். பாயசத்தோட எல்லா வேலையுமே முடிஞ்சுது. வெஜ் லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். சாதம், கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சாம்பார், வெண்டைக்காய் புளிக்குழம்பு, ரசம், பாயசம், உருளைக்கிழங்கு வறுவல், முட்டைக்கோஸ் பொரியல், கேரட் பீட்ரூட் கூட்டு, பருப்பு வடை, அப்பளம். இதுதான் இன்றைக்கி நம்ம பண்ண லஞ்ச் மெனு. நீங்களும் இது போல் ஒரு விருந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.